கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேறும் நீர் மாசடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலம் நந்தி மலையில் உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆறு கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கடலூர் வழியாக கடலில் கலக்கிறது. இந்நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் பெங்களூரு பெருநகர கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் திறந்துவிடப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் தமிழக பகுதியான கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் மாசடைந்து நுரையுடன் காட்சியளிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறும் விவசாயிகள் தென்பெண்ணை ஆற்றின் நடுவே கொடியாளத்தில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ திமுக ஆட்சி தான் இப்போ எம்எல்ஏவை ஜெயிச்சாரு பிரகாஷ்னு. இவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, இப்போ திமுக ஆட்சி வந்தா நான் இந்த எம்எல்ஏவை ஜெயிச்சிட்டேன்னா இங்க சுத்திகரிக்கப்படுறதுக்காக ஒரு ஆலையை நிறுவுறேன். இப்போ அந்த பெங்களூர்ல இருந்து வர தண்ணி என்ன சுத்திகரிக்கப்பட்டு இதே தென்பெண்ணை ஆற்றில் திருப்பி விட்டுறேன். உங்களுக்கு கால்நடை பராமரிப்புக்கோ இல்ல வீட்டு உபயோகத்துக்கோ நீங்க விவசாயத்துக்கூட நல்ல தண்ணியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. இப்போ அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ 4 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அந்த சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவும் இல்லை. அதுக்கு உண்டான ஆரம்ப கட்ட பணிகளை கூட இன்னும் அவர் மேற்கொள்ளவும் பண்ணவும் இல்லை.